டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தளத்துல டைரக்டா ஒரு பதிவொன்று போறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, யமன்ல இருந்து வார ஒவ்வொரு மிசைலும், யமன்ல இருந்து வார ஒவ்வொரு தாக்குதலும் மிக முக்கியமான விஷயம். இது ட்ரம்ப் சொன்ன விஷயம். ஈரான் தான் எங்களுக்கு அடிக்குது. மத்திய காசா, வடக்கு காசா, தெற்கு காசா மூன்று பிரதேசங்களையுமே குறிவச்சு பாரிய அளவுல வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. இது சீத்தான் நல்ல, இந்த சீத்தான் கூட. அப்ப இந்த சீத்தான் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த சீத்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாமா, நம்ம மனுஷனா இருக்கு. அப்படித்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வரைக்குமே இந்த உலகம் பேசிக் கொண்டிருந்த சர்வாதிகாரியான ஹிட்லரை விட மோசமான அவ்வளவு செயலும் காசாவுல நடந்து கொண்டு வருகிறது. இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்தல் ஒன்று செய்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். நம்ம சுத்தி வளைச்சு அமெரிக்கா பாரிய அளவுல, அதாவது வளைச்சு எல்லா இடங்களையுமே குறிவச்சு அமெரிக்கா மிசைல் தாக்குதல் செய்யறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்ட எங்களினுடைய கடற்படை முழுமையாக களத்தில் இறங்கி நாங்க அவங்களுக்கு அடிச்ச அடியில் அவங்களுடைய தாக்குதல் திட்டம் முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கு. நாளுக்குரிய நம்மளுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். உக்ரைன் ரஷ்யாவை இருக்கலாம், அதே போன்ற மிடில் ஈஸ்டில் ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக இருக்கலாம், எல்லாமே இன்னைக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத நிலைமையில இப்ப போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கு. இதே போன்று இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொண்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்களுக்கு, யூடியூப்பில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு, வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னைய நாளுக்குரிய வீடியோவுக்குள்ள நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருந்துச்சு. ஒரு 42 நாள் யுத்த நிறுத்தம் வந்திருந்துச்சு. பட் அந்த 42 நாள் யுத்த நிறுத்தம் முடிஞ்சதன் பிறகும் இந்த யுத்தம் முடிகிற பாடில்லை. என்னடா இஸ்ரேல் நினைச்சிருந்த இந்த யுத்தத்தை 42 நாள் முடிஞ்சாலும் நம்ம நீடிச்சு கொண்டே போகணும். இஸ்ரேல நோக்கம் ஒன்றே உண்டுதாங்க. அதுல நம்ம எந்த ஒரு டவுட்டும் படுத்தவில்லை. காசாவை கம்ப்ளீட்டா அழிக்கணும். ஹமாஸை அழிக்கலாட்டி பிரச்சனை இல்லை. காசாவினுடைய மக்கள், ஒவ்வொரு மக்களையும் மொத்தமா அழிக்கணும். காசாவை கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கணும். அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறக்கணும். நம்மளோட பணைய கைதிகள் நமக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன. நமக்கு இப்ப இஸ்ரேல் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 பணைய கைதிகள் தான் இப்ப ஹமாஸு கிட்ட இருக்காங்க. ஆனா மிச்ச பணைய கைதிகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் எடுத்துட்டாங்க. இப்ப இஸ்ரேல் மனநிலை எப்படி தான் இருக்கு, இனி நமக்கு பணைய கைதிகள் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அப்படிங்கிற ரேஞ்சில் இப்ப இறங்கி காசாவுக்கு இஸ்ரேல் அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ளணும். அதுக்கு முதல் இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய USS ஹரி எஸ் ட்ரமன் அப்படிங்கிற கப்பல் செங்கடல் பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட யமன்ல இருந்து 1300 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில், அதாவது யமனினுடைய கடற்பரப்புல இருந்து 1300 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கப்பல் இருந்து கொண்டு இருந்துச்சு. இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். விமானம் தாங்கி கப்பல், கப்பல்ல இருந்தே மிசைல்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த கப்பல் திடீர்னு மாதிரி யமன்ல இருக்கிற ஹவுத்திகளினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள், ஆயுதங்கள் சேமிக்கிற இடங்கள், மிசைல் அதாவது ஏவுகணைகள் உற்பத்தி செய்கிற இடங்கள், ஏவுகணைகள் சேமிச்சு வைக்கிற இடங்கள், அல் சாதா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற, யமன்ல இருக்கிற அல் சாதா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் குறிவச்சு பாரிய அளவுல தாக்குதலை அமெரிக்கா செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யுஎஸ்னுடைய சென்டர்காம் ஒரு அறிவித்தல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணின உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தளத்துல டைரக்டா ஒரு பதிவொன்று போறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, யமன்ல இருந்து வார ஒவ்வொரு மிசைலும், யமன்ல இருந்து வார ஒவ்வொரு தாக்குதலும் மிக முக்கியமான விஷயம். இது ட்ரம்ப் சொன்ன விஷயம். ஈரான் தான் எங்களுக்கு அடிக்குது, டைரக்டா நாங்க ஈரானுக்கு அடிப்போம், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ட்ரம்ப் சொன்ன உடனே அலி கமேனி டகன் அவருடைய ஹை கமிட்டி மீட்டிங் ஒன்று நடத்தி உடனடியாக யுனைடெட் நேஷனுக்கு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று செய்யறாரு. அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இப்படி சொல்றாங்க, அமெரிக்கா எங்களுக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பல ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களினுடைய உயிர்களை இது காவு கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் அர்த்தம் தாங்க. நம்ம இதை பிரிச்ச யோசிக்கிறதோட அமெரிக்காவினுடைய பேசஸுக்கு நாம் எப்படா அடிக்கலாம், எப்படா நாம தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பசியோட காத்துக்கு இருக்கிற ஈரானுக்கு இது ஒரு தீனி போட்ட மாதிரி அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஈரான் செய்ய போற வேலை ஹொர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவாங்களா, ரெண்டாவது செய்வாங்க என்ன அப்படின்னா, இதை கைப்பற்றின உடனே அடுத்த கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து திருப்பி அவங்க அறிவிப்பாங்க என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய பேஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உடனடி அடிக்க போறோம்
போயிடுவாங்க. அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களுடைய உயிர் அப்படிங்கிறதுக்குள்ள போகும். அப்படி ஈரானுக்கிட்ட வசதிகள் எல்லாம் இருக்குன்னா அவ்வளவு டிஃபென்ஸ் சிஸ்டத்தையுமே தாங்கி நேரத்தோடையே தாக்கின ஈரானுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அமெரிக்கா எப்படி இதை தாக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் ஈரானுக்குள்ள அணு ஆயுத உற்பத்தி செய்யற நிலையங்கள் இருக்கோ, அணுசக்தி உற்பத்தி செய்யற நிலையங்கள் இருக்கோ, அந்த இடத்த எல்லாத்தையுமே குறி வச்சு நம்ம பக்காவா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்த உடனே, அதாவது மேல் இடத்துல இருந்து பிரஷர் வந்த உடனே இஸ்ரேல் மத்திய காசா, வடக்கு காசா, தெற்கு காசா 3 பிரதேசங்களையுமே குறி வச்சு பாரிய அளவுல வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கோங்கள காரணம் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிட்டு நீங்க இனி யுத்தம் செய்யலாம். ட்ரம்ப் பெரிய இது மாதிரி சொல்லி கொண்டு வந்தாங்க, இந்த சமாதானத்தின் தூதுவர் மாதிரியும், நாங்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தை நிலைநாட்டாக்கள் மாதிரியும், சமாதானத்தின் தந்தை மாதிரியும், பெரிய இது மாதிரியும் எல்லாம் ட்ரம்ப் சொல்லி கொண்டு வந்தார். நம்மளாக நிறைய பேர் வந்து கமலா ஹரிஷோட ட்ரம்ப் வந்தா நல்லா இருக்கும், எவன் வந்தாலும் ஒன்று தானே அப்படி ஒன்று தானே நாம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கோம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா 6 வந்தாலுமே இப்ப சைத்தாண்ட ஒரு இடத்துக்கு, சைத்தாண்ட தலைவன் ஒரு இடத்துக்கு, அந்த சைத்தான தலைவன் வந்து 2 சைத்தான்களுக்கு இடையில போட்டி நடக்கு. அப்ப இந்த சைத்தான் நல்ல, இந்த சைத்தான் கூட, அப்ப இந்த சைத்தான் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த சைத்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாமா, நம்ம மனுஷனா இருந்துக்கு. அப்படித்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் நிலைமையும் கடந்த நவம்பர் மாதம் நடந்திருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய மீடியாக்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓகே, இதெல்லாமே நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே காசாவினுடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு தாய் வந்து, நான் அந்த நேற்று வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன், அது அங்கிருந்து வர வீடியோக்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு கடும் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அந்த நோன்போட என்னுடைய மகன் வந்து சகர் உணவு கூட சாப்பிடல, சரியானே, காலையில் ஒரு 10 மணி மட்டுக்கு இருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் என்னுடைய மகனையும் மகளையும் கொன்று விட்டது அப்படின்னு சொல்லி கதறி கதறி அந்த தாய் அழுகிற வீடியோக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது மொத்தமாக மீறப்பட்டிருக்கு. அதாவது சர்வாதிகாரத்தை யூஸ் பண்ணி வரைக்குமே இந்த உலகம் பேசிக்கொண்டிருந்த சர்வாதிகாரியான ஹிட்லரை விட மோசமான அவ்வளவு செயலும் காசாவுல நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறது தான். இதை கேட்கறது நடந்து கொண்டு வருகிறது. ஓகேங்க, இந்த அரபு நாடுகள் ஒண்ணுமே பேச முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம அடுத்த விஷயம் பார்த்தோம் என்னன்னு சொன்னா, 400க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட நேரங்கள் அந்த இடத்துல அபு ஹம்சா கொல்லப்பட்டிருக்கார், வஃபாத் ஆகியிருக்கார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது அபு ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல் குத்ஸ் படை பிரிவினுடைய ஊடக பேச்சாளர். என்ன அப்படின்னு சொன்னாலும் அல் குத்ஸ் பிரிகேட் சார்பாக அவர் வந்து ஊடகங்களுக்கு முன்வைப்பார். ஊடகங்களுக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லாருமே வந்து நிறைய செய்திகள் இப்போ ஹமாஸை பற்றின உண்மைக்குண்மையான செய்திகள் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நமக்கு இருக்கிற வழி 2 வழி. அஸ்ஸாமினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா, அதே போன்று அல் குத்ஸ் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா. அந்த அடிப்படையில் அல் குத்ஸ் பிரிகேட் ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா மரணிச்சிருக்கார். நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் இதுக்கு முதல் வந்து அவர் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து மாஸ்க் போட்டுக்குதான் எல்லா இடத்துலயுமே வருவார். ஆனா எல்லாருமே வந்து நம்ம நினைச்சிருந்தோம் அபு ஹம்சா அப்படிங்கிறவர் வந்து ஒரு 40-50 வயசோட இருந்திருப்பார், பெரிய தாடி, இந்த மருவெல்லாம் வச்சு காவிர்களை கொல்லணும் அப்படிங்கிற அப்படி நிறைய பேராக்கள் நம்ம நினைச்சிருப்போம். அப்படி இல்லைங்க, கல்யாணம் பண்ணிருக்கார், பட் இன்னும் குடும்பத்தோட சேர்ந்து வாழல. இன்னைக்கு மரணிச்சிருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய சகோதரர், திருமணம் முடித்த பெண் ஆகிய 3 பேரும் ஒரே இடத்துல சஹீதாக்கப்பட்டிருக்காங்க தாக்குதல்ல. பட் இஸ்ரேலுக்கு தெரியாது இவர் தான் அபு ஹம்சா அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கல, பொதுவா அடிச்ச இடத்துல இவர் கொல்லப்பட்டிருக்கார். இந்த தாக்குதல் எல்லாம் நடந்த உடனே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்தல் ஒன்று செய்கிறார், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது வந்து வெறும் ஒரு ஆரம்பம் தானே, ஹமாஸுக்கு நிறைய வகையான நாட்களை நாங்கள் கொடுத்து பார்த்துட்டோம், அவங்க மக்களை நாங்கள் வெளியரங்க சொல்லி பார்த்துட்டோம், எல்லாமே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் இனி எதுக்குமே இடம் கிடையாது, இனி நெருப்பால மட்டும்தான் நாங்கள் கதப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அது மட்டும் இல்லாமல் இனி பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது, அடி மட்டும்தான், இது வெறும் ஆரம்பம் தான், இனி நரகத்தை காசா பார்க்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், இவரும் அதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இடாமர் பென்வீர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலினுடைய இடதுசாரி கட்சிகளினுடைய முக்கிய தலைவராக இருக்கிற இடாமர் பென்வீர், கடும் போக்குவாத கொள்கையை கொண்ட இடாமர் பென்வீர் யுத்த நிறுத்தம் வரையும் இருந்து அப்படி எல்லாம் யுத்த நிறுத்தம் செய்யலாது, ஹமாஸ் கிட்ட நாம யுத்த நிறுத்தம் செய்யப்படாது, நான் இந்த கவர்மெண்டோடு விலகிறேன் அப்படி எப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு கவர்மெண்டோடு விலகி கொண்டு இந்த பெரிய ரோஷகாரன் மாதிரி இன்னைக்கு வந்து திருப்பியும் கவர்மெண்ட்ல இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்னடா இடாமர் பென்வீரை வந்து திருப்பி
ஈரானையும் கவர்மெண்ட்டுக்குள்ள இணைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த இடாமர் பென்வீரை பத்தி பெருசா நம்ம சொல்ல தேவை என்னடா, உங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய மீடியாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான் விஷயத்தையும் யமனினுடைய விஷயத்தையும், அதாவது இதுக்கு முந்தி நடந்த விஷயங்களை நாம சுருக்கமா பார்த்திருந்தோம். இப்ப இன்னைக்கு இந்த நிமிடம் ஈரான்ல யமன்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 72 மணித்தியாலத்துல மட்டும் 4 முறையாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை யமனினுடைய ராணுவம் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹவுதிகளினுடைய ஊடக பேச்சாளர் எஹியா ஜாரி முக்கியமான அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, யமனை சுத்தி வளைச்சு அமெரிக்கா பாரிய அளவில், அதாவது வளைச்சு எல்லா இடங்களையுமே குறி வச்சு அமெரிக்கா மிசைல் தாக்குதல் செய்யறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்ட எங்களினுடைய கடற்படை முழுமையாக களத்தில் இறங்கி நாங்க அவங்களுக்கு அடிச்ச அடியில் அவங்களுடைய தாக்குதல் திட்டம் முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யமனினுடைய ஊடக பேச்சாளர் எஹியா ஜாரி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் தானே, யமன்ல இருந்து வர ஒவ்வொரு மிசைலும் அந்த ஈரான்ல இருந்து வர மிசைல் தானே சொல்லி, சோ ஈரானுக்கு வழங்கிருக்கு, ஈரானுக்கு அடி உள்ள போகுது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு வழங்கிருக்கு. வழங்கின காரணத்தால கிட்டத்தட்ட 13,500 பாலிஸ்டிக் மிசைல்களை ஈரான் இப்ப ரீலோட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த நேரத்திலேயும் எதிரி விமானங்கள் ஈரானினுடைய எல்லைகளை கடக்கலாம், ஈரானினுடைய எல்லைகளுக்குள்ள வருமாக இருந்தால் அந்த விமானங்களை பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக அடிச்சு தாக்குமாறு IRGCக்கு தாக்குதலை நடத்துமாறு வந்தா இனி அடிங்கிற கட்டளையை IRGCக்கு அலி கமேனி உத்தரவிட்டுட்டார் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயங்கள் ஒன்றாக இருக்கு. யுத்தம் எப்பெல்லாம் நம்ம இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் முடியுது 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 அப்படின்னு சொல்லி நாமளும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோமோ, எப்பெல்லாம் காசாவினுடைய மக்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோமோ, இந்த ரமலான் மாதங்கள் அந்த மக்கள் நிம்மதியாக நோம்பாலும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைச்சு கொண்டிருந்தோமோ, அப்பெல்லாம் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு போய்கொண்டே இருக்கே. மீண்டும் 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 யுத்தமாகத்தான் போய்கொண்டிருக்கே தவிர சமாதானத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் இந்த யுத்தத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம இதில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில் இந்த பிரச்சனையில நடந்து கொண்டிருக்க திடீரென மாதிரி ஈரான் கப்பல் ஒன்று அமெரிக்காவால் தாக்கப்பட்டுட்டு அப்படிங்கிற செய்தி ஒன்று வந்துச்சு. இந்த செய்தி நிறைய மீடியாக்கள், அதாவது அன்ஆஃபிஷியல் மீடியாக்கள் போட்டு கொண்டிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஈரான் கப்பல் ஒன்றுக்கு அமெரிக்கா அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை, கன்ஃபார்மா ஈரானினுடைய கவர்மெண்ட், ஈரானினுடைய IRGC, ஈரானினுடைய கடற்படை இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னடா, ஈரானினுடைய எந்த கடற்படை கப்பலும் அமெரிக்காவால் தாக்கப்படவே இல்லை, இது போலியான ஒரு செய்தி, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் யாரும் வதந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய கடற்படை வேண்டிக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயங்களுடைய இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான். காசா மக்களுக்காக நம்ம துவா பிரார்த்தனை செய்யறதை தவிர நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. அரபு நாடுகளே, நம்ம பேசியும் வேலையில் அவங்கள பற்றி எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரமலான் மாதங்கள் அந்த காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. உங்களுடைய தொழுகை நேரங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. தஹஜத் நேரங்கள் இறைவன் அடிவானத்துக்கு இறங்கி வாரான். அது மட்டும் இல்லாமல் இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். பதுர் யுத்தம் 313 பேர் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல், எந்த ஒரு யுத்த பயிற்சியும் இல்லாமல் நம்மை விட 3 மடங்கு பெரிய படைகளை நம்ம வீழ்த்தின ஒரு மாதம் இது. நோன்போட எந்த ஒரு ஆகாரமும் இல்லாமல் பலம் அப்படிங்கிறது ஆயுதங்கள்லையோ படை பலத்திலேயோ டெக்னாலஜியினுடைய பலத்திலேயோ இல்லை. பலம் அப்படிங்கிறது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது வரலாறு நமக்கு படிப்பினை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளோட மனசில் ஆழமாகவும் வலுவாகவும் பதித்து கொண்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்படிங்கிறத தவிர நம்ம வேறு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அளவில் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த அளவில் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் முடிச்சு கொள்கிறோம். இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நம்மளுடைய வீடியோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க.